ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெக் பாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 அமேசான் பிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எவ்வளோக்குள்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 10K தான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதில் நீங்கள் கேம்ஸ் விளாட்லாம், ப்ளஸ் எடிட்டிங் பண்ணிக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களால் ஒரு பாதி ஒர்க்கை உங்களால் பக்காவாக ஃபினிஷ் பண்ணுற முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிசியை தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம GTFI FPS டெஸ்ட் போட்டுருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், நம்ம இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற அமேசான் பிசிஸ் எல்லாத்தையும் நான் டாப் 5 ரேஞ்சில் பிரித்து வச்சிருக்கேன். அதுவும் ஹை காஸ்ட்லேருந்து லோ காஸ்ட் வரைக்கும் அண்டர் 10K. ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஆப்டிபிக்சல் 7040 மினி பிசி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்டெல் கோர் i5 6th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 16GB DDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. 512GB SSD இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் விண்டோஸ் 11 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வைஃபை இன்பில்டாக்குள்ளே இருக்குது. MS ஆஃபீஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்டெல் HD கிராஃபிக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் USB போர்ட்டு ப்ளஸ் ஈத்தர்நெட் போர்ட்டு, டிபிஐ பிளாக் போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. HDMI இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் VGA போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9400 வருது. ஓகே, இது வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. அப்புறம் ஃப்ரீ டெலிவரி இருக்குது. அப்புறம் கஸ்டமர் கேர் சர்வீசஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து இதோட CPU ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது i5 5th 2 GHz வரைக்கும் ஸ்பீடு நிறைய கேட்ச் மெமரி வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகே, இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோர்த்தாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஆப்டிபிக்சல். அது நார்மல், அதுதான் டெல் வந்து ஆப்டிபிக்சல். இதுதான் வந்து பிக் வெர்ஷனு, அது வந்து ஹேண்டி வெர்ஷன், இது பிக் வெர்ஷன். இது ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கம்ப்யூட்டரு. இதுலேயே இன்டெல் ஐகோர் 3rd gen யூஸ் பண்ணுறாங்க. அதில் 6th gen, இதில் 3rd gen யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 16GB RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1TB ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 256GB SSDயோட கொடுத்துருக்காங்க. இதில் விண்டோஸ் 10 Pro OS கொடுத்துருக்காங்க. அதிலும் SSDயில் தான் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 1TB நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். MS ஆஃபீஸ் ப்ரீ இன்ஸ்டால்டு கொடுத்துருக்காங்க. MS ஆஃபீஸ் ப்ரீ இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்டெல் HD கிராஃபிக்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. USB போர்ட்டு, ஈதர்நெட் போர்ட்டு, வைஃபை வந்து இன்பில்டு. இது கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8650 ருபீஸு. இதுலேயும் அதே ஆஃபர்ஸ் தான் இருக்குது எல்லாமே. 7 days ரீப்ளேஸ்மெண்ட். இதோட கேட்ச் மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 256 2.9 GHz. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேர்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா HP EliteDesk 800 G2 மினி பிசி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்டெல் i5 6th gen யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM DDR4 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. 512GB SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விண்டோஸ் 11 இன்பில்டாக அந்த SSDயில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வைஃபை இன்பில்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் நம்மளுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டு. இதுலேயும் இன்டெல் HD கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. USB போர்ட்டு, ஈதர்நெட் போர்ட்டு, டிபிஐ போர்ட் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு HDMI போர்ட் இருக்குது, 4 USB போர்ட் இருக்குது. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8200. இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட கேட்ச் மெமரி வந்து 200 MB தான் வருது. செகண்டாக பார்க்க போகிற பிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ ThinkCentre டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பிசி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்டெல் கோர் i5 4th gen யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் விண்டோஸ் 10 Pro யூஸ் பண்ணியிருக்காங்க. MS ஆஃபீஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இன்டெல் HD கிராஃபிக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தமாகவே 6 USB போர்ட் இருக்குது, ஒரு VGA போர்ட் இருக்குது. இதில் HDMI போர்ட் கிடையாது. இதில் ஒரே ஒரு பிளாக் வேரியன்ட் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 7000 கிட்ட வருது. இதில் உங்களுக்கு வந்து 7 days அதான் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ஃப்ரீ டெலிவரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து அவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் HDD ஆட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற பிசில இருக்கிறதுல பெஸ்ட் பிசி இதுதான் லெனோவோ ThinkCentre M700 டெஸ்க்டாப் மினி பிசி. இது வந்து ஒரு சீப்பஸ்டான பெஸ்ட் பிசி. இதுல வந்து இன்டெல் கோர் i3 6th gen ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM DDR4 யூஸ் பண்ணியிருக்காங்க. 256 SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. வைஃபை விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் MS ஆஃபீஸும் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்டெல் HD கிராஃபிக்ஸ், USB, அதான் அந்த டிபிஐ அந்த போர்ட்டும் பிளாக் அதான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் 2 HDMI போர்ட் இதோட ப்ரைஸ் வந்து 6250. இது கேட்ச் மெமரி வந்து 3 MB. அவ்வளோதான். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாக்குறீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாவே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. பாய் கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.